வணக்கம். வைத்தியர் சிவராஜ். இரவல் உறவாகாது, வீக்கம் சதையாகாது. இது முன்னோர்களின் பழமொழி. பாடலை கேட்டிருப்பீங்க. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானாம். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானாம். இறைவன் கொடுத்த உயிரை பாதுகாக்கணும்னு சொன்னால் அதற்கு உடல் பலமாக இருக்கணும். 6 மணி நேரம் இரவு உறக்கத்தின் போது ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகாலையில் குளிக்கலைன்னு சொன்னால் எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அந்த உடல் உஷ்ணம் சமநிலைக்கு வராது. அதோட பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இலைவனிக்காலம், இலையுதிர்காலம், கோடை காலம், கார்காலம் என்று சொல்லக்கூடிய 4 பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப உணவும் உடையும் நம்ம முறைப்படுத்தும் போது நமக்கு நோய் வராமல் பாதுகாப்பாக இருக்கும். அதோட பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய இலை, வேர், பட்டை, விதை, பூக்கள் போன்ற தாவரங்களை சேகரித்து முறைப்படுத்தி பதப்படுத்தி வைக்கும்போது தான் அது சித்த வைத்திய மருந்தாக உபயோகப்படுது. அது எது தேவைப்படுதுன்ற ஒரு அனுபவங்களை நீங்கள் முறைப்படுத்தி சேகரித்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் உபாதைகள் ஏற்படும் சமயத்தில் அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். காரணம், கோடை காலங்களில் வரக்கூடிய அம்மை நோய், சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அம்மை நோய், சிரங்கு போன்றவைக்கு குப்பாமேனி இலை இல்லைன்னு சொன்னால் கீழ்காய் நெல்லி இலை. கீழாநெல்லி இலை என்பது நம்முடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பச்சிலை செடி, சின்ன செடி, கீழ்காய் நெல்லி. அதோட அளவுக்கு நெல்லி கந்தகம், மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பரிமள கந்தகம், நெல்லி கந்தகம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த கீழ்காய் நெல்லிக்கு சமமாக அந்த கந்தகத்தை எடுத்து நல்லா அரைச்சி மாவாக்கி அதில் செல்லத்தக்க அளவு வேப்பெண்ணெயை போட்டு ஒரு மெழுகு போல் அரைச்சி பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் 100 ஆனாலும் கெடாது. அரிப்பு இருக்குது, சரி சிரங்கு வந்துருச்சு, எனக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த களிம்பை மேலே பூசி ஒரு 1 மணி நேரம் விட்டு சுடுதண்ணில் கழுவுனீங்கன்னு சொன்னால் 2 நாளில் அந்த சிரங்கு, சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் முற்றிலும் குணமாயிடும். உங்களுக்கு எந்தவித பக்க விளைவும் ஏற்படாது. அற்புதமான ஒரு கை வைத்தியம் இது. தேரையர் தைல வர்க்கத்திலையும் இருக்குது. ஆக கீழ்காய் நெல்லி, சம அளவு நெல்லிக்கந்தகம் அரைத்து பொடித்து மாவாக்கி அதில் வேப்ப எண்ணெயை சேர்த்து குழப்பி மேல் பூசணிங்கன்னு சொன்னால் சரி வராது, சிரங்கு வராது, சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் வராது, தேமல் இருக்காது. உடம்புக்கு மேலே ஏற்படக்கூடிய கொப்பளங்கள், முகப்பருவுன்னு சொல்கிறோம், மருவுன்னு சொல்கிறோம், இந்த மாதிரியான உபாதைகளுக்கு நீங்கள் மேல் பூசாக பூசுனீங்கன்னு சொன்னால் அது நல்ல பலனை தரும். பிரயோகம் செய்யுங்க. சேகரிக்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் கிடைக்காது. பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய கீழ்காய் நெல்லி சமூலத்தை எடுத்து இடித்து தூளாக்கி அதுக்குண்டான கந்தகத்தை சேர்த்து வேப்பெண்ணெய் விட்டு குழப்பி மெழுகு போல ஆக்கி அது பூசினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். இந்த பொடி நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்குது. கீழ்காய் நெல்லி பொடி, கந்தகம் கிடைக்குது, வேப்பெண்ணெய் கிடைக்குது. முறைப்படுத்தி உபயோகப்படுத்தி நல்ல பலனை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.